எழுச்சியாம் தமிழகத்தின் எழுச்சியாம் இலங்கை என்ற நமது சொந்த மண்ணில் நமது தாய்த்தமிழ் சொந்தங்கள் குண்டுகளால் கொன்று ஒழிக்கப்பட்டு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் எங்கள் அரசால். அந்த நினைவை போற்றும் வகையில் இன்றைய தினம் அந்த மே 12 நிகழ்வின் நினைவேந்தல், அந்த நிகழ்வில் இறந்தோர் அனைவருக்கும் இந்த அனைத்து உறவுகளுக்கும் நினைவஞ்சலி செலுத்த வந்திருக்கும் அனைத்து தாய்த்தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த நிகழ்வின் ஆரம்பமாக உறுதிமொழி. வணக்கம். தாயார் பொருள் உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் ஒரே வணக்கம். வீர வணக்கம். நம் மொழியாக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம். 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 உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் என் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி. விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி. இனிமேலும் ஓயோ இழிவாக வாழோ உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை தட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலைநிமிருவோம். நாம் தமிழர். முள்ளிவாய்க்கால் தந்த பேரவலத்தை மறந்து போகுமோ எம் நெஞ்சம்? சிதறிக் கிடந்த உடல்கள் நடுவே சிவந்து போன எம் ஈழ தேசத்து நாட்களை எண்ணி அழுதிட கண்ணீரும் இல்லை, எழுதிட வார்த்தைகளும் இல்லை. கொத்து குண்டுகள் நடுவே திசை தெரியாது சிதறியோடி உடல் சிதறிய எம் உறவுகள் எத்தனையோ. கையிழந்து கால் இழந்து உயிரிழந்து உறவிழந்து கற்பிழந்து கதறி அழுத அந்த வலி சுமந்த நாட்கள் என்றும் நம் நினைவு அழியா நெருப்புக்கள். சிங்கள பேரினவாதமே, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நீ தோற்றுப்போய் அடி வாங்கி ஓடிய நாட்கள் தான் அதிகம். அதனால்தான் என்னவோ நீதியற்ற உலக நாடுகளிடம் பிச்சை கேட்டுக உறவுகளை உன் கொத்துக்குண்டுகளுக்கு இரையாக்கினாயோ. பிஞ்சுகளையும் உறவுகளையும் நசுக்கி எம் இரத்தம் குடித்து சித்தம் மகிழ்ந்த புத்தமே இதுகள். இன்று கருவிலேயே எம் குழந்தைகளுக்கு உன்னை கஜுவருக்கும் வீரத்தை விதைக்கின்றோமனா. ஓர் நாள் உன் தூக்கத்தை நீ தொலைப்பாய்.